இந்த விடியல் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளுறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பே சிவம்னு சொல்கிறாங்க. அன்பே சிவம். அன்பு ஒரு துளி அன்பு 1000 நற்பலன்களை தரும்னு சொல்கிறாங்க. அன்பே உருவாய் மாறினால் நீயே சிவமாவாய். எல்லா உயிர்களும் அன்புக்காக தாங்க இயங்குது. அன்பு காட்டுனா நாம தாங்க சிவன். அது நமக்கு யாருக்காவது புரியுதா? அன்பாக இருக்கும்போது ஞானம் கிட்டுமா? ஞானத்தை பகிர்ந்தால் புண்ணியம் கிட்டுமா? ஆகம வேதம்ங்கிற நூலிலிருந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்புண்ணிய கணக்கு உயர்ந்தால் பரலோகம் கிட்டும். பரலோகத்தில் பரமனின் மடியில் ஒரு இடமும் கிடைக்குமா? இதை விட வேற என்னங்க வேணும்? கடவுளோட மடியில் நமக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னா நாம் பண்ணின புண்ணியம். இதை விட வேற என்ன புண்ணியம் இருக்க முடியும்? அன்பையும் ஞானத்தையும் பகிர்தல் மட்டுமே உண்மையான புண்ணியமா? அன்னத்தை பகிர்றதை விட ஞானத்தையும் அன்பையும் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க அது வளருமாங்க. என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேங்க. புண்ணியம் உயர்ந்தால் பூவுலகமே சிறக்கும். எல்லாரும் புண்ணியவான்களாக இருந்தால் இந்த பூமி எவ்வளோ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. அமைதியாக, போராட்டம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கும். அன்புக்கு ஆட்படாதவங்க இந்த உலகத்தில் யாருங்க இருக்கிறா? 4 வார்த்தை அன்பாக அனுசரணையாக சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? அப்படியே அவங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கடுமையானவங்களாக இருந்தால் கூட நீங்கள் அன்பை காட்டுனீங்கன்னா அப்படியே உங்கள் சரணடைஞ்சிருவாங்க உங்கள்கிட்ட. இது ஒரு போதைப் பொருளுங்க. அன்புங்கிறது ஒரு போதைப் பொருள். அது இப்போ எல்லார்கிட்டையும் இல்லைங்க. அது இல்லாததுனால தாங்க போட்டி, பொறாமை, வஞ்சம், லஞ்சம் இதெல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கு. ஒரு கெட்ட செயலை செய்கிறவங்கள்ட்ட கூட அன்பாக நீ செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டும்போது அவங்க அதை திருத்திக்கிட்டு நல்ல வழியில் போகிறதுக்கு ஒரு பாதை தாங்க இந்த அன்பு. இந்த ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள இருக்கையும் அது தெய்வமாக இருக்குங்க. அதை நாம தான் உணராமல் போயிட்டோம். அதை எங்கே இருக்குன்னு அதை பார்த்து எடுத்து கிணத்தை தூர்வாடுற மாதிரி கெட்ட விஷயங்களை தூக்கி வெளியில் போட்டுட்டு எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க பழகுனீங்கன்னா அதை திரும்ப திரும்ப கொடுக்க அது ஊற்று மாதிரி சுரக்குங்க. அதை தாங்க அமுத சுரபின்னு சொல்கிறாங்க. நீ எதை கொடுக்குறியோ அது வளருங்க. நீ பணத்தை கொடுத்தா வளரும், அன்பை கொடுத்தா வளரும், அன்னத்தை கொடுத்தா வளரும், ஞானத்தை கொடுத்தா வளரும். அப்போ நீங்கள் கொடுக்கறத பொறுத்து தாங்க உங்களோட வளர்ச்சி இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் நிறைய குப்பை இருக்குது பார்த்தீங்களா? அந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு நம்ம கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன், ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம தாங்க புண்ணியமா. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தோம்னா வளமாகவும் நலமாகவும் உலக மக்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் போட்டி பொறாமை இல்லாமல் எல்லாருமே சமமாக வாழலாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு நம்மள்கிட்ட இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற பற்றாக்குறையினால தான் வருதுங்கிறத நாம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணுங்க. நமக்கு மட்டுமே சொந்தம்னு நம்ம நினைக்கிறத இது எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நாம் அனுபவித்தது போக இது மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு வருமாங்க.